ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம டீயோட மேரிட் ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் அதாங்கோ நீங்கள் அழுகிறத பார்த்து எதுக்கடி இப்படி உப்பேர் வச்சு தொலைகிற, நீ அழுததுனால தான் இவ்வளோ பிரச்சனை, நீ மட்டும் பேசாமல் இருந்ததுன்னா இப்படி ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். அப்படியே உங்களை பார்க்கவும் பாவமாக இருக்க, உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிட்டு அழுது சாகாத, தான் நான் இருக்கல்ல, பார்ப்போம் ஏதாவது பண்ண முடியுதான்னு அப்படின்னுட்டு இருக்க. பட் நீங்களும் அவன் பேசினதெல்லாம் தாண்டி உங்கள் கையை அவன் இறுக்கி பிடிச்சது தான் இப்போ மைண்டில் இருக்குது. சகலத்தையும் மறந்து அந்த கையவே அப்படியே பேனு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவன் கொஞ்சம் அசைய அப்படியே காரோ மறுபடியும் கடன் போக அவ்வளோதான், ரெண்டு பேருக்கும் முடிஞ்சு சப்த நாடியும் அடங்கி அப்படியே அமைதியாக பயத்தில் அப்படியே இருக்க. அப்படியே கார் போய் வந்தது ஒரு மரத்தில் மோதி டக்குன்னு நின்றுது. அப்படியே இப்போ நல்லாவே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு முட்டு கொடுத்து நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் பிசகுனாலும் அவ்வளோதான், முடிஞ்சு சோழி முடிஞ்சுன்னு ஆயிரும். ஸோ இறுக்கி கண்ணை மூடிட்டு அப்படியே தாங்க இறுக்கி கட்டிட்டு அப்படியே உட்காந்துருந்துருக்கீங்க. அவனும் தன்னமில்ல கூட நம்மளை விடாமல் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க மெதுவாக கண்ணை திறந்து, அப்போ இன்னும் நம்ம கதை முடியலையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, எதுலையோ இடிச்சு நிற்குதுன்னு நினைக்கிறேன், விடு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்பயும் அவன் கையை விடாமல் பிடிச்சிட்டு, இல்லை நீங்கள் தனியாக போவேணா, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம ஒன்றாவே போகலாம் அப்படிங்கிறீங்க. ஆமாம், ரெண்டு பேரும் ஹனிமூன் போகிறோம்ல, கை கோத்துட்டு ஜாலியாக போகிறதுக்கு அப்படிங்க. இருடி, உன்னை அப்படியே விட்டுட்டு ஒன்றும் ஓடிட மாட்டேன், பயப்படாத. எனக்கு இன்னும் உன்னை கொல்கிற ஐடியா இல்லை. அப்படி ஐடியா இருந்தால் இந்நேரம் எப்போவோ அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். அதேபடி நானும் சாவேன், உன்னை சாக்கடிக்காமல் சாகிற பிளானும் எனக்கு இல்லை. ஸோ மெதியாக இரு, நான் மெதுவாக இறங்கி காரை ரிவர்ஸ் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் இறங்க போக்க இப்போயும் விடாமல் டக்குன்னு கைப்பிடிச்சு, எனக்கு பயமாக இருக்குது, வெளியில் ரொம்ப இருட்டாக இருக்குது, போகாதீங்க அப்படிங்கிறீங்க. உங்களால் முடியல, நீங்கள் சாகிறதெல்லாம் பயமாக இல்லை, அவன் வெளியே போனாலும் ஏதாவது ஆயிருமோ ரெண்டு பேர்த்தையும் நினச்சி தான் அழுகிறீங்க. ஸோ தேங்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியாமலாம் இல்லை. அப்படியே உங்களே பார்க்குறான். டக்குன்னு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சத்தமே இல்லாமல் அப்படியே ஒருத்தர் ஹக் பண்ணிகிட்டு இருக்க. உங்கள் நடுக்கம் எல்லாம் உனக்கு புரியுது. அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் மெதுவாக அன்னைக்கு கிஸ் பண்ணுறான். மெதுவாக கண்ணை திறந்து அவனை பார்க்குறீங்க. பயப்படாதடி, இப்போதைக்கு நானும் சாக மாட்டேன், உன்னை சாகடிக்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை, சொல்லிட்டேனே, விடு. இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப ஓவராக ஏதாவது ரியாக்ட் பண்ணால் ஆல் அவுட். ஸோ அமைதியாக இரு அப்படிங்கிறான். நீங்கள் மனசுக்குள்ள எந்த நிலமையில எதை பேசுகிறாரு, ஆமாம் இவர் புதுசாக வேறு பிளான் போட்டு என்ன போட்டு தரணுமாக்கும், எங்கே நிப்பாட்டியிருக்க பாருடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ். அவனும் மெதுவாக சரி தள்ளு பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே இறங்க போனவன் டக்குன்னு உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் கண்ணை அப்படியே தொடச்சி விட்டு உங்கள் லிப்பில் பட்டும் படாமல் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு ஒன்றாகாது அப்படின்ட்டு வெளியில் போகிறான். மெதுவாக இறங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போது ரொம்ப இருட்டாக வேற இருக்குது. அப்படியே சுற்றி யாருமே இல்லாமல் அந்த இடத்துல தங்கிட்டு இருக்க நிலமையில அவனும் இறங்கிட்டான். இப்போ தனியாக இருக்கீங்க. அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவனும் எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனது மட்டும் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. எதையும் நினைக்கக்கூடாதுன்னு அவன் கொடுத்த லாஸ்ட் கேஸ் அதை மட்டும் நினச்சிட்டு இப்படியே நம்ம லைஃப் முடிஞ்சாலும் சரி, ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன கோவம்னு தெரிஞ்சுக்காமல் சாகன விரும்பலை. அது ஒன்று மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ சகலமும் மறந்து கண்ணை மூடிட்டு அப்படியே எது நடந்தாலும் நடக்கட்டும்ன்ட்டு உங்கள் புருஷன் மேலே ஒரு நம்பிக்கையில் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே வெளியே வந்தவனும் அப்படியே இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் முன்னாடி முட்டு கொடுத்து காரை பின்னாடி எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில். ஸோ செங்குத்தாக தானே நிற்கிது. அந்த பக்கம் இடம் இருக்குது, மலையில் தான் முட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் உள்ளே விழுகலை, ஒரு மாதிரி ஒரு சரிவில் இருக்குது. அந்த இடத்துல நிற்கலாம், ஓகேவா? அப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கெல்லாம் அந்த பாறாங்கல்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஓரளவு உருட்டி கொண்டு முன்னாடி வைக்கிறான். டயருக்கு முன்னாடி கார் உள்ளே இறக்காமல் பின்னாடி எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணி வச்சிட்டு இருக்கும் போதே மழை துளி லைட்டாக மேலே படுது. என்னது அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறான். அப்படியே மழை கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக சுத்தம். இது வேறையா, இந்த கல்லெல்லாம் உருட்டி கொண்டு போய் வச்சு பின்னாடி எடுக்கிறதுலாம் வேலைக்காகாது போல் அப்படின்ட்டு அவனும் இப்போ என்ன பண்ணுறது, இவளை இறக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே நடந்து வரான். நீங்களோ என்ன மழை பெய்யுது, ஆல்ரெடி இருட்டிருச்சு, மழை வேற ஆரம்பிச்சிருச்சு, இவரையும் காணோம், அவ்வளோதான் காருக்குள்ளேயே நமக்கு சமாதி போல், அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சு அப்படின்ட்டு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி கண்ணை இறுக்கி மூடிட்டு போகிற பக்கம் போய் சேருவோங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்க. இந்த பக்கம் சுற்றி வந்த தயாங்கோ அப்படியே மிரர் வியூவில் அவங்கள அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறான். அடியே என்னடி ஒய்யாரமாக என்னமோ பெட்டு போட்டு கொடுத்த மாதிரி தூங்கிட்டு இருக்க,
தூங்கிட்டியா எழுந்துரு அப்படின்னு கதவை தட்டுறான். அப்போ தான் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. கண்ணெல்லாம் டியர்ஸோட பயத்தின் உச்சியில் நீங்கள் அப்படியே பார்க்க நம்ம தயக்கம் அசால்ட்டா, என்னடி ஒரே ஜாலியாக இருக்க போல, அப்போ மழை நின்னதும் நான் வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக வரட்டுமா அப்படிங்கிறான். நீங்களோ செம்ம கடுப்பு ஒரு பக்கம் அழுகையும் ஆதங்கம்மா அப்படியே அழுகெல்லாம் முட்டிக்கிட்டு நிற்க அவனை அப்படியே அட பாவி எங்கே கொண்டதை நிறுத்திட்டு என்ன கேள்வி கேட்குறாங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸை பார்த்தேன்னா அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. ஏய் சும்மா சும்மா அழுது இரிட்டேட் பண்ணாதடி, இப்போ மட்டும் நீ அழுத அப்படியே ஒரே கையால் காரை பிடிச்சி தள்ளி நானே போய் சேருன்னு தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்படியே நீங்களோ நான் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு காரோட விழுந்து செத்தா கூட இவ்வளோ டேமேஜ் இருக்காது போல இருக்கு, பேசி பேசியே மனுஷன் கொள்கிறான் அப்படின்ட்டு. ஏங்க சத்தியமாக சொல்லுங்கள், உங்களுக்கு தொலை கூட என் மேலே பாசமே இல்லை தானே அப்படின்னு கேட்குறீங்க. அவனோ எதை அப்படின்னு பார்க்க நீங்கள் அழுக. அவனோ ஹே உன் மேலே எனக்கு பாசமா, எங்கே உட்காந்துக்கிட்டு என்னடி பேசிகிட்டு இருக்க, முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத முதல் நிறுத்திடி. பாசமே இல்லை, எதுக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் புலம்ப. எதை கேட்கல சத்தமாக சொல்லு அப்படிங்கிறான். மழையில் அவனுக்கு கேட்கல, படம் கேட்கல அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. வாயை மூடிட்டு அப்படியே நான் சொல்கிறத மட்டும் செய், புரியுதா? எந்த கல்லை தூக்கிட்டு வந்து வச்சாலும் இந்த மலைக்கு அது உருண்டு ஓடுது. இப்போதைக்கு கல்லெலாம் வச்சு சரி பண்ண முடியாதுன்னு தெரியுது, அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா எந்த இடத்துல இருக்கோம் அடுத்து என்னவா இருக்கும் கூட தெரியாமல் இருப்பீங்க. ஸோ மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே ஒட்டிச்சோன்னா பார்த்துக்கோ. ஏண்டி எங்கே உட்காந்துருக்கோம், இப்போ உயிர் முக்கியமாக மானம் முக்கியமாக, அதை விட இங்கே யாருமே இல்லடி, அதுவும் இருட்டாக இருக்குது, நான் மட்டும்தான் இருக்கேன். அதான் நீங்கள் இருக்கீங்களே அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி அவன் சாரியை தான் ரிமூவ் பண்ண சொல்கிறான், அதை வச்சு கட்டியாச்சும் மேலே ஏறலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் நீங்களோ அவன் இருக்கான்னு சங்கடப்பட்டுட்டு இப்படி சொல்ல அவனுக்கோ வந்ததே ஆத்திரம். அடிங்க கொய்யால் உயிர் போராடிட்டு இருக்கோம், இப்போ இவன் வேற வச்சுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான்னு கடுப்பாகிறான். அவன் ரொம்ப இரிட்டேட் ஆகியிருக்கான்னு அவன் கண்ணை பற்றி தெரியுது. கண்ணெல்லாம் ரெட்டாக அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே கடுப்பேற்றுனா அவ்வளோதான், காரோட தள்ளி விட்டாலும் விட்டுருவார் அப்படின்ட்டு. சரி சரி அவர் வேறு பாவம் மலையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்ட்டு கடைன்னு இப்போ கழட்டுறீங்க. ஸோ நீங்கள் கழட்டுறேங்கிற பேரில் அசைகிறதுல கார் வேறு கடைன்னு ஆடுது. தயங்கோ ஏய் பொறுமையாக கழட்டி தொலை, சேலையை கழட்டுறேன்னு சேர்ந்து நீயும் போய் சேர்ந்துடாத அப்படின்ட்டு அவனோ பதட்டப்படுறான். செத்தா சாகட்டும்னு விட வேண்டியதானே, நீங்கள் தப்பிச்சா போதும் அப்படின்னு வாய்க்குள்ளே மொனங்க. ஏய் என்னடி அப்பையிலேருந்து மொனவிட்டே இருக்கா, எல்லாத்துக்கும் உனக்கு சேர்த்து வச்சு இருக்குது, மொத்தம் மேலே போய்க்கிறோம் அப்புறம் இருக்கா அப்படின்ட்டு அவன் புலம்ப. ஆத்தி அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை இதோ கழட்டிட்டேன் அப்படின்னு கொடுக்குறீங்க. அவனும் சேலையை வாங்கி நகர போக்க டக்குன்னு அவன் கை பிடிக்க. ஏய் உனக்கு அறிவில்லை, எங்கே நின்றுட்டுருக்கோம், சும்மா ரொமான்ஸ் பண்ணுற நேரம் ஆடிது அப்படின்னு கத்த. ஆமாம் அப்படியே வேறு ரொமான்ஸை வண்டியாக காட்டிட்டாலும் அதில் அப்படியே நான் குழுன்னு இருந்துட்டாலும் இவன் வேறு ஏன்ட்டு ஆடிட்டு. அதெல்லாம் உங்கள் ஷர்ட்டையாவது கொடுத்துட்டு போங்க. ஏண்டி உனக்கே இதெல்லாம் நியாயமாக இருக்கா, மழை ஊற்றுன்னு ஊற்றுது, இருட்டு, பாலத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி சிக்கிட்டு இருக்கோம், இதுக்குள்ளே எவண்டி வந்து உன்னை உத்து பார்க்க போகிறான், ஷர்ட் வேணுமா, நீங்கள் இருக்கீங்களே ஆனால் ஒன்றா இதை சொல்லி இரிட்டேட் பண்ணாதடி அப்படின்னு முறைக்க. எனக்கு ஷர்ட் வேணும், இல்லாட்டி விடுங்க, காரோடு சேர்ந்து நான் அப்படியே போனாலும் போகிறேன், நீங்கள் மட்டும் அந்த சேலையை போட்டு மேலே ஏறி போயிடுங்க அப்படிங்க. இதுக்கு அவ்வளோ பாடுபட்டேன், வர அத்தத்துக்கு நானே பிடிச்சி உள்ளே தள்ளிடலான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு. இந்த ஷர்ட்டும் நனைஞ்சு போயிருக்குடி அப்படிங்கிறான். பரவாயில்ல பிடிச்சவ திமிர் பிடிச்சவ திட்டிக்கிட்டே ஷர்ட்டை கழட்டி தா பிடிச்சிதாளா அப்படின்னு மடியில் போட்டு அதுக்கு மேலே அவன் நிற்கவே இல்லை, கடைன்னு சாரியோட ஓடுறான் அந்த பக்கம். அப்படியே நீங்கள் அவனோட ஈரமான ஷர்ட்டை போடுறீங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டு மழையில் நிலையாம தானே உட்காந்துட்டு இருந்துப்பீங்க. ஸோ ஈரமான ஷர்ட்டை போட அப்படியே சில்லுன்னு இருக்குது. அதே சமயம் அங்கேயும் உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. ஸோ அந்த ஷர்ட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே பார்க்குறீங்க, ரியர்வியூ வரையாக பார்க்குறீங்க. பின்னாடி வந்துட்டு தயாங் பாரு கஷ்டம் நல்லாவே தெரியுது. ஏன்னா பின்னாடி காரில் இருக்க பம்பரில் அவன் காரை அந்த சேலையை கட்டி பின்னாடி காரை வந்துட்டு எதாவது கட்டி இழுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா கார் அப்போ தான் வந்துட்டு மேலே வரும், அதுக்காக தான் அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, இறங்க வேற கூடாதுன்ட்டானே அப்படின்ட்டு உங்களுக்கு பயமாக வேற இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே முழிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்க. அப்படியே இழுத்து கட்டும் போது லைட்டாக அவன் கால் வேறு ஸ்லிப் ஆகுது. அதில் அவன் கொஞ்சம் கால் இடறி கீழே விழுறான். என்னங்க அப்படின்னு உள்ளே பதறினாலும் அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு உட்காந்துறீங்க. பிகாஸ் அவன் விழுகும் போது அந்த சேலையை விட்டுடுறான். ஸோ கார் வந்துட்டு இழுத்துருப்பான்ல, மேலே வந்தது திரும்ப இப்போ உள்ளே போகும்போது இன்னும் அதிக வேகத்தோட உள்ளே இறங்குது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, இந்த ஆழத்துக்குள்ளே இறங்கும் போது அப்படியே நீங்கள் கண்ணை இறுக்கி மூடிட்டு உங்களுக்கு அழுக கூட வரல. அப்போ கூட அழுகக்கூடாது, நம்ம செத்தா மற்றவங்க தான் அழணும், நாமளே அழுதா அதில் என்ன லாஜிக் இருக்குது. சரி
இவர் அழுகுறாரா நமக்காக அப்படிங்கிற மாதிரி அப்போ கூட கிறுக்குத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கோங்க மூளை. ஸோ தயங்கோ ஓ ஷிட் மை காட், இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம இது பண்ணால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு கடகடன் ஓடி வந்து அந்த இடத்துலையும் உங்களை விடாமல் அப்படியே மறுபடியும் அந்த விட்ட சேலையை பிடிச்சிடறான். 2 கையில் அப்படியே சுற்றி அவன் பின்னாடி இழுக்கிறான். அந்த காரை முழு பலம் கொண்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இழுக்க கார் மேலே வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் உங்களையாவது காப்பாற்றலைன்னா நீங்கள் தொங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து நினச்சிட்டீங்க அவ்வளோதான் நமக்கு ஸ்பாடை தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க. சரி அவராது பொழைச்சி போட்டோன்னு தான் நினச்சிருப்பீங்க. பட் அவன் இப்படி பின்னாடி இருப்பான்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. கார் பின்னாடி வருவோம் சடனாக கண்ணை திறந்து அப்படியே பார்க்க தயங்கோ ஏய் நான் கனவு கண்டுட்ருக்கியோ உள்ளே உட்காந்து தூங்கிட்டியா இறங்கடிக்கல அப்படின்னு கத்துறான். எவ்வளோ நேரம் தான் அவனுக்கு காரை பிடிச்சிருப்பான், அவனுக்கு வலிக்கும் இல்லை. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியுது ஆதி அப்படின்ட்டு டக்குன்னு நீங்களும் அப்படியே காலை வச்சு இறங்க. உங்களுக்கு பயத்தில் படபடன்னு வருது. ஒரு வழியாக இறங்கிட்டீங்க. நீங்கள் இறங்கினதும் காரை எங்கே இழுத்து கட்டுறதுங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எங்கேயாச்சும் இழுத்து கட்டிடலாம் காரை, அப்புறமா ரிவர்ஸ் எடுத்துக்கலான்லாம் அவன் தேடிட்டு இருக்கா. இறங்கின நீங்களும் இருட்டு மலை அடி வரோம் பயமாக இருக்குது. குடுகுடுன்னு ஓடி போய் தயாங்க தான் தெரியுறான் அந்த நிலா வெளிச்சத்தில். அவனை போய் டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவனும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி அவன் இவ்வளோ நேரம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்த அந்த புடவையை அப்படியே விட்டுறான். அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா நீங்கள் நல்லா பயந்து நடுங்கிட்டு இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை இவங்களை அவனோட காலில் தூக்கி நிறுத்திக்கிறான். நீங்கள் இன்னும் நடுங்கிட்டு அவனை ஹக் பண்ணிகிட்டு இருக்க. அதான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க, பயம் போயிருக்கு. அப்போ தயாங்கோ உங்கள் ஃபேஸ் அப்படியே நிமித்தி ஏய் த கிரேட் பிஸ்னஸ் மேன் கிம் தயாங்கோட ஒய்ஃப் அழலாமா அப்படின்னு கேட்குறான். படுபாவி எந்த நிலமையில எப்படி நக்கலாக பேசுகிறான் அப்படின்னு அவனை முறைக்கிறீங்க. அந்த மலையில் உங்கள் உதடு அப்படியே நடுங்கிட்டு இருக்கு. அப்படியே செக்க செவந்து அந்த லிப்ஸை பார்க்கும்போது அதுக்கு மேலே சொல்லவா வேணும், அப்படி இறுக்கி உங்கள் லிப்ஸை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான். நீங்களும் இவ்வளோ நேரம் பயத்துலேயும் பதட்டத்துலேயும் இருந்தவங்க லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்குதும் நீங்களும் அப்படியே உங்களை மறந்து அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களோட கை அப்படியே அவன் பின்னாந்தலை அழுத்த அவனும் உங்கள் ஹிப்பை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஷர்ட்டப்புக்குள்ளே கை விட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே எடுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் கிஸ் இன்னும் இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டோங்கிற மாதிரி அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாழ்நாளில் இதாக கடைசிங்கிற மாதிரி அப்படி ஒரு கிஸ் 2 பேரும் விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க உங்களோட கிஸ்ஸிங் சவுண்ட் தான் அந்த காட்டிலே கேட்கும். அந்த அளவுக்கு 2 பேரும் அப்படியே மூழ்கி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்கே விட்டதுனால அந்த காரோ அனாந்தரமாக போய் டொம்முன்னு கீழே விழுந்துருச்சு, அது கூட தெரியல. 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயாங்கோ உங்கள் லிப்ஸ் அப்படியே உறிஞ்சு எடுக்கிறான். மூச்சு விட லைட்டாக கேப் விட்டாலும் அப்பப்போ அப்படியே இழுத்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். கிஸ் பண்ணிகிட்டே இருந்தவன் அப்படியே உங்கள் லிப்ஸை லைட்டாக பைட் பண்ண மெதுவாக இப்போ தான் கண்ணை திறந்து அவனை பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ மெதுவாக கண்ணை திறந்து அப்படின்ட்டு அவனை பார்க்குறீங்க. அப்போயும் அவன் விடலை, கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்படியே அவனை பார்க்க எப்பவும் அப்படியே கூரான பார்வையோட அப்படியே கோவமாக சிடுமூஞ்சாக சுற்றிட்டு இருக்க புருஷன் இன்னைக்கு அப்படியே தன்னை மறந்து உங்களை ரசித்து கிஸ் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆகுது. அப்படியே நீங்கள் கண்ணை சிமிட்டி அவனையே பார்க்க அவனும் 2 லிப்ஸையும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணவன் ஒரு வழியாக அவங்க லிப்பில் அப்படியே பிளட்டு வரும் தான். அதை டேஸ்ட் பண்ணிட்டு தான் அவனோட டெவில் குணமே அடங்குது. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். இப்போ தான் அவன் டக்குன்னு உங்களை பார்க்க உங்களுக்கும் ஷை ஆகுது. அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆக அப்படியே நீங்கள் அவன் செஸ்ட்லேயே சாஞ்சிக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களையே தான் பார்க்குறான். அந்த இருட்டில் கொட்டை முழிச்சு பார்க்குறான். உங்கள் கண்ணை பார்க்கும்போது அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி படன்னு அடிச்சுக்காத பார்க்க அவனுக்கும் மனசுக்குள்ளே என்னமோ பண்ண லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உலக அதிசயத்தில் இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பார்த்து வைக்க என்னடி திருவிழாவில் காணா போன குழந்த மாதிரி அப்படியே பிதுக்கு பதுக்குன்னு முழிக்கிற அப்படிங்கிறான். நீங்களோ அப்படியே ஷையில் நினைஞ்சிக்கிட்டே என்னங்க இருட்டாக இருக்குது, மழை வேறு நிற்கிற மாதிரில பயமாக இருக்குது, நம்ம காருக்கு போகலாமா அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அப்படியே உங்களை தாண்டி கார் இருக்க பக்கத்தை பார்க்க இப்போ தான் அவனுக்கு தெரியுது கார் வந்துட்டு பரலோகம் போயிடுச்சு அப்படின்ட்டு. அது சரி அப்படின்ட்டு மலைக்கு கார் வந்துட்டு கீழே போய் பார்க் ஆயிடுச்சு, நீ வேணா போய் எடுத்துகிட்டு வரியா அப்படின்ட்டு அப்படியே அசால்ட்டாக அவங்க கிட்ட கேட்க எது கார் பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சா? இப்போ தான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. அப்படியே அப்பாவியாக பேசுகிறவங்கள அப்படியே பார்த்துட்டு ஏண்டி அந்த கார் விழுந்த சத்தம் கூட உனக்கு கேட்கல அப்படின்னு நக்கலாக கேட்குறான். எங்கடா பாவி கேட்க விட்ட பயத்தில் ஓடி வந்து கட்டி பிடிச்சவளை கட்டி பிடிச்சி மொத்தங்கிற பேரில் உதட்ட கடிச்சு ரத்தம் வர வச்சுட்டு தான் விட்டியே, இதில் சத்தத்தை கேட்கலையாம்மா அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு அப்படியே பாவமா அந்த கார் எங்கே இருக்குங்கிற மாதிரி எட்டி பார்க்குறீங்க. அவனும் இப்போ தான் மழையும் கொஞ்சம் மெதுவாக ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அப்படியே சிறு சிறு
இந்த தூரல் விழும்ல அந்த மாதிரி விழுந்துட்டுருக்கு. அப்படியே தயங்கோ இப்போ தான் பேண்ட் பாக்கெட்குள்ளே இந்த அவனோட ஃபோன் எடுக்கிறான். நல்ல வேலை அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் டவர் அதிகமாக இல்லை. டவர் வேறு இல்லை. நல்ல வேலை சார்ஜாவது இருக்கு அப்படின்ட்டு அதுலேருந்து லைட்டை ஆன் பண்ணுறான். லைட்டாவது எரியுது. அது வரையும் பரவாயில்ல, அது டவர் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏய் உன் ஃபோன் எங்கடி அப்படின்னு கேட்குறான். என் ஃபோனு அது அப்படின்னு நீங்கள் இப்போ தான் அதை யோசிக்கிறீங்களே. அது சரி, விடியத்துக்குள்ளே யோசிச்சு சொல்லிடுவியா அப்படிங்கிறான். நீங்களோ ஐயோ என்னடி? அது என் ஃபோன் கார்லேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுத்தம் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அப்படியே நிற்க. அவன் முறைக்கிறான்னு நினச்சிக்கிறீங்க. இருட்டில் வேற மூஞ்சி சரியாக தெரில. ஐயோ கடுப்பாயிட்டாரா போச்சு அப்படின்ட்டு அப்படியே அவன் கையை விட்டு பயந்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு இப்போ எதுக்கு நவுந்து போகிறான் அப்படின்ட்டு இருடி. ஏய் அங்கே தாண்டி பேய் இருக்குது அப்படிங்கிறான். தீ அப்படின்னு கொடுக்கணும் ஓடி வந்து மறுபடியும் அவனை ஹக் பண்ணிக்க அப்படின்னு சிரிக்கிறான். போய் சொன்னீங்களா அப்படின்ட்டு நறுக்குன்னு அவன் இடுப்பில் பிடிச்சி கிள்ளி விட்டுறீங்க. என்னடி என்னவே கிள்ற? என்ன எதுக்கடி இப்போ கிள்ன? நான் குளிர் விட்டு போச்சா அப்படின்னு கேட்குறான். குளிர் எங்கே போச்சு? செமையாக நடக்குது, ரொம்ப குளிர்து பாருங்க. என் கையெல்லாம் கூட சில்லுன்னு இருக்கு. எப்படி நடங்குது பாருங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். கார் வேறு அம்போடு போயிடுச்சு. இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? அதுக்கு வழியை தேடுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட ஒம்பழுத்துட்ருக்காரு அப்படின்னு வாய்க்குள்ளேயும் பண்ணுங்க. தயங்க அப்படியே நல்லா சமாளிக்கிறடி. நீ சொன்னதா நான் சரிதான். சரி வா, இங்கே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, போவோம் அப்படின்ட்டு அவனை அறியாமலே உங்களை ஹக் பண்ண மாதிரி பார்த்து வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே என்னென்னமோ சத்தமெல்லாம் கேட்குது. உங்களுக்கு தான் யானையெல்லாம் செத்து கிடக்க மாப்பிள்ள அப்படின்னு வாங்கிட்டு வயசு மனசுக்குள்ளே ஓட்ட அப்படியே வாய் திறக்காமல் பயத்திலேயே நடுங்கிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா பயமாக இருக்க சொன்னால் இன்னும் பயமுறுத்துவானோங்கிற பயம்தான். அதனால் அமைதியாக அவங்க கூட நடந்து வர ஒரு 10 நிமிஷம் அப்படியே நடந்திருப்பீங்க. அவங்க அப்படி நடந்துகிட்டே பார்க்குறான். அவனுக்கோ அவனோட ஃபோன்லேயும் சார்ஜ் குறைஞ்சிரும், எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருன்னு மண்டே போட்டுருன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இதில் இப்படி டார்ச் அடிச்சுட்டு அலையிறதும் சரிப்பட்டு வராது. இப்படியே போனாலும் எவ்வளோ தூரம் போகிறது, எங்கே போகிறதுன்னு தெரியல. இருட்டிடுச்சு. எப்படியும் வந்து மணி 10க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் இந்த காட்டை விட்டு வெளியே போகிறது வாய்ப்பே இல்லை. எப்படியும் விடிஞ்சு வெளிச்சம் தெரிஞ்சால் தான் நம்ம எங்கேயும் போக முடியும். அதுக்கு முன்னாடி இப்படி அலையிறதுக்கு இங்கே ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி தயாங்க பார்க்குறான். எங்கே நல்ல இடமா இருக்குது அங்கேயே டேரா போட்டுடலாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அதுலேயும் நீங்கள் வேற அரைக்குறையான ட்ரெஸ்ஸுங்கிறனால ரொம்ப நடுங்குது. அப்படியே நடுக்கிக்கிட்டு இருக்கீங்க. கோழி குஞ்சு மாதிரி நடுங்குற உங்களை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. இப்போ வேற நல்லா நடுங்கிட்டு இருக்காளே அப்படின்னு அப்படியே பார்க்குறான். அவன் திடீர்னு நடக்கிறத நிறுத்திட்டு அப்படியே குறுன்னு எல்லா பக்கத்தையும் சுற்றி பார்த்த நீங்களோ அவன் எங்கே பார்க்குறாங்களோ அதை பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு கத்த. அவனோ தூக்கி வாரி போடுது அவனுக்கு. அவனோ பயந்து போய் ஏய் என்னடி எதுக்கடி இப்போ அனாந்திர காற்றுல இப்படி வாழ் கத்திட்டு இருக்கா? இருக்கிற பூச்சிப்பட்டையெல்லாம் நீயே கிளப்பி விட்டுருவ போல இருக்கு அப்படின்னு அவன் கடுப்பாக்குறான். அது இல்லைங்க, நீங்களும் எங்கேயாவது தங்குறதுக்கு தானே இடம் இருக்கான்னு தேடி பார்த்தீங்க. அதான் நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்குது. எப்படியும் அங்கே தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கும், யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் வேணால் போய் பார்க்கலாமா அப்படிங்கிறீங்க. ஆமாம், உனக்கு உங்கள் அப்பா அங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சுருக்கான். உங்கள் அண்ணன் தான் மேனேஜர். வாயேன் போய் ரூம் போட்டு ஜாலியாக தங்கலாம். அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. இவர் என்னைக்கு ஒழுங்காக பேசியிருக்காரு, இவர்கிட்ட போய் பேசினேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே முறைக்க. அவனும் சரி வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம், ஏதாவது இடம் மட்டும் இல்லை ஏதாவது விலங்கு இருக்கட்டும் ஒன்று பிடிச்சி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆளையும் மண்டையும் பாரு அப்படின்ட்டு நீங்கள் வாய்க்குள்ளேயும் முணுமுடுத்துட்டு சரி வேறு வழி இல்லாமல் நீங்கள் சொன்ன வழி பக்கம் தான் அவன் நடக்கிறான். பிகாஸ் அங்கே தான் கொஞ்சம் லைட்டாக ஏதோ வெளிச்சம் தெரியுது, யாராவது இருப்பாங்களோன்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் 100% சொல்ல முடியாது. சரி போய் பார்க்கலாங்கிற மாதிரி தான் 2 பேரும் அப்படி நடந்து போக பார்த்தா அந்த குடிசை வீடெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வீடு, அதுக்கு முன்னாடி இந்த லாந்தர் லைட் இருக்குல்ல அது எரிஞ்சிட்ருக்கு. அதோட வெளிச்சம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நீங்களும் அப்பாடா நான் சொன்ன மாதிரி வலி வந்து விட்டது ஒளி வந்து விட்டதுன்னு நீங்களோ உள்ளுக்குள்ளே குஷியில் குதிக்கா. இங்கே தயாங்கோ சொன்ன மாதிரியே வீடு இருக்குது, ஆனால் அங்கே போகலாமா வேணாமா, அங்கே யார் இருப்பான்னு தெரில, ஏதாவது ஆபத்து இருந்தால் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் யோசிக்கிறான். பிகாஸ் அவங்க ட்ரெஸ்ஸு வேறு இப்போ எப்படி இருக்கு கந்தர காலத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு, இதோட எப்படியோ அழைச்சிட்டு போனால் என்ன நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை அங்கே யாராவது ஆம்பளைங்க இருந்தால் அது அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவனும் மனுஷன் தானே, ஹீரோவாக இருந்தாலும் எத்தனை பேர்த்த தான் அடிக்க முடியும், படம்னா 10 பேரை கூட அடிக்க முடியும். ஆனால் இது ரியாலிட்டி, எத்தனை பேர்த்த அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு வாய்ப்பே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 5 பேரை சமாளிக்கிறதே கஷ்டம். யாராவது அங்கே வேறு மாதிரி ஆளுங்க இருந்தால் ஆடிட்ட நீங்களோ குஷியாக கிளம்பலான்னு இருக்க. அவனோ டக்குனு கைப்பிடிச்சி எங்கே போகிற, இல்லை அங்கே அமைதியாக இரு, நீ இங்கே நில்லு, இந்த என் ஃபோன் இந்த கையிலே வச்சுக்கோ, நான் போய் ஃபஸ்ட்டு
அங்கே எப்படி இருக்குது இடம், தங்குறதுக்கு வசதியாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வரேன். வசதியாவா? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அவனும் உங்களை முறைச்சி பார்த்துட்டு உண்மையிலேயே இருன்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் வாய் பேசலை. அவனும் இப்படின்னு இதில் பார்த்துட்டு வந்துடட்டு. இப்போது அங்கே நடந்து போகிறான். கிட்ட போகும்போதே தெரியுது அங்கே 2 வயசானவங்க தான் உட்காந்துட்ருக்காங்க. அது என்னப்பா உன் கதையில் மட்டும் இந்த காட்டுக்குள்ளே வயசானவங்க இருக்காங்கலாம் கேட்கக்கூடாது, லாஜிக்லாம் கேட்கக்கூடாது. நம்ம இத்தனை படத்தில் வாங்குகிறோம், அடித்து விடுவோம். ஸோ 2 பேர் உட்காந்துட்ருக்க அவங்களும் இவனை ஒன்றும் புரியாமல் முழிச்சு பார்க்குறாங்க. யார் இந்த பையன் இருட்டுக்குள்ளே வரான் அப்படிங்கிற மாதிரி. அவனும் என்னத்தை கேட்குறது எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுட்டு சரி வர வழி இல்லை கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் அது பாட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே அந்த பாட்டி என்னப்பா தம்பி காட்டுக்குள்ளே எப்படி 2 பேர் வந்து மாட்டினீங்க அப்படிங்க. எது 2 பேரா அப்படின்னு தயாங்க பார்த்தா திரும்பி பார்க்குறேன். ஆக்சுவலி நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை, பயத்தில் பின்னாடியே வந்திருப்பீங்க. ஸோ செம்ம கடுப்பா ஏண்டி உன்னை அங்கே தானே நிற்க சொன்னேன், எதுக்குடி என் பின்னாடி வந்தா அப்படின்னு அவன் சண்டைக்கு பாயிறான். எங்கே வந்து நின்று சண்டை போட்டுட்ருக்காரு. என்ன தனியாக விட்டுட்டு வந்தால் பயமாக இருக்காது இத்த பெரிய காட்டில் அப்படின்னு நீங்களோ அப்படியே திருத்தின மொழிக்க பாட்டியோ என்னாச்சுப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே தயாங்க தள்ளி விட்டுட்டு பாட்டிக்கிட்ட அது வந்து பாட்டி அப்படின்ட்டு தயாங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் காரில் வந்தோமா அப்படின்ட்டு வந்த கதை. காரில் வந்து அப்போ மழை வந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு மலைச்செருவில் மாட்டின மாதிரியும் அதனால கார் உள்ளே போயிடுச்சு, நீங்கள் 2 பேர் மட்டும் தப்பிச்சு எப்படியோ வந்தீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு சண்டை போட்டது இங்கே வந்தது அதெல்லாம் சொல்லாமல் அதெல்லாம் கட் பண்ணி தேவையானதை மட்டும் சொல்கிறீங்க. ஏதோ வழி தவறி வந்து காட்டில் மாட்டின மாதிரியே ஒரு கப்ஸாக அடித்து விட்டு இவர் என் புருஷன் தான் 2 பேரும் மாட்டிக்கிட்டோம், மேலே ஏற வழி தெரியல, அதனால தான் என் புடவையை யூஸ் பண்ணி 2 பேர் மேலே வந்தோம், கார் உள்ளே போயிருச்சு பள்ளத்துக்குள்ளே, நாங்கள் 2 பேர் தப்பிச்சதே பெரிய விஷயம், எங்கே போகிறதுன்னு தெரில, அப்படியே நடந்து வரும்போது தான் இங்கே வெளிச்சம் தெரிஞ்சு அதான் உதவி கேட்கலான்னு அப்படின்னு ஒரு வழியாக அதே சொல்கிறீங்க. தயாங்கோ தலையை தான் திருப்பி பார்த்துருப்பான். ஏன்னா பின்னாடி தான் ஃபுல்லாக நீங்கள் உங்களை மறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பாவாடை ஜாக்கெட்டோடு இருக்கீங்க, அவனோட ஷர்ட் தானே போட்டிருக்கீங்க. அதனால் சங்கடப்பட்டுட்டு அவன் பின்னாடி ஒளிஞ்சு மண்டையை மட்டும் நீட்டி இந்த குழந்தைங்களாம் அம்மா பின்னாடி இருந்து எட்டி பார்க்கும்ல அது மாதிரி தான் கதை சொல்லிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம். தயாங்கோ உங்களை அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு நீ அடி இதெல்லாம் பேசுகிற, என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ பேச தெரியுமா, என்னை பார்த்தா பயத்தில் வார்த்தையே வராது, இவன் இவ்வளோ தெளிவாக நடந்ததை விவரமாக வேற சொல்கிறாளே, என்ன ஒரு அறிவு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல பாராட்டிட்டு இருக்கான் பாருங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு இப்போ அப்படியே அந்த பாட்டியை பார்க்க அவங்களோ என்ன கண்ணு சொல்கிற, நல்ல வேலை தப்பிச்சது தம்பூரம் பொண்ணியும், உனக்கு ஒன்றும் ஆகலையே கண்ணு, 2 பேர் நல்லா இருக்கீங்கல்ல, மழையும் இன்னும் விட்ட மாதிரி தெரியல, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போகிறது சரியாக இருக்காது கண்ணு அப்படின்ட்டு அந்த தாத்தாவும் வெளியே வராரு. அப்படியே பார்க்குறீங்க. சரி நீங்கள் 2 பேரும் உள்ளே இருந்துக்கங்க கண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு குடிசை தான் இருந்தாலும் தங்கலாம் 4-5 பேர் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்களும் இல்லை பாட்டி உங்களுக்கு எதுக்கு சிரமம், எங்களுக்கு வழி மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் அப்படியே போய்க்கிறோம் அப்படிங்கிறீங்க. தயாங்கோ யாரடி இவ அவங்களே ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க, இவ ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி தான் முறைக்கிறான். இருந்தாலும் அவனுக்கும் அவங்களுக்கும் ப்ரைவசிலாம் இருக்குல்ல, தேவையில்லாத வேலை தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாய் அடிக்கிட்டு எதுவும் உங்களையும் ஏற்று பேசல, அவங்கக்கிட்டே எதுவும் பேசாமல் அமைதியாக என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறான். பட் அந்த தாத்தா பாட்டிக்கும் மனசே இல்லை. அது எப்படி கண்ணு இந்த மலையில் 2 பேரும் வந்து இப்படி நின்றுட்டுருக்கீங்க, நைட்டு நேரம் வேறு, இதில் போய் ஏதோ ஒரு ஆபத்துனா என்ன கண்ணா ஆகுறது, வாழ வேண்டிய பசங்க சின்ன பசங்களாக இருக்கீங்க, அதனால தான் சொல்கிறோம் உள்ளே வந்து தங்கிக்கங்கம்மா, இதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை, காலையில் விடிஞ்சா வீட்டுக்கு போகிறீங்க அவ்வளோதானே, ஒரு உதவி மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்ய மாட்டோமா, உங்களுக்கு அப்படி வழி சொல்லி இந்த இருட்டில் அனுப்பி வைக்கவும் எங்களுக்கு மனசு இல்லைம்மா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு மாறி 2 பேர் பேசுகிறாங்க. நீங்களோ என்னடா இது அப்படின்னு குழப்பத்திலே இருக்க அந்த தாத்தா பாட்டியோ முடிவாக சொல்லிடுறாங்க, பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க வீடெல்லாம் இருக்குமா, அங்கே போய் இன்றைக்கி ஒரு ராவ் நாங்கள் தங்கிக்குவோம், பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் இங்கே தங்கிக்குங்க, எதுவும் வெசனப்படாதீங்க, ஏதாவது வேணும்னா கூட உள்ள சாப்பாடு இருக்குது போட்டு சாப்பிடுங்க கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போமா, மணி ஆயிடுச்சு, இருட்டிருச்சு பார், தண்ணி இன்னும் மழையும் நிற்கவும் இல்லை, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவங்க நிற்கவே இல்லை. ஏதோ ஒரு தைரியத்தில் அந்த வீட்டையும் கொடுத்த நம்பிக்கையில் அப்படியே விட்டுட்டு இந்த மலைவாசிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கோணி சாக்கு மாதிரி தானே தலையில் போட்டுக்குவாங்க. ஸோ அது மாதிரி எடுத்த 2 பேரும் ஆளுக்கு ஒன்று மாட்டிக்கிட்டு வாடி போவோம் அப்படின்னு ஒரு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு புருஷன் பொண்டாட்டியுமா அடுத்து பக்கத்தில் இருக்க இன்னொரு குடிசைக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன நமக்கு என்னன்னு விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பேந்த முழிச்சிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல, நம்ம இருக்கமா இல்லையான்னு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களேங்கிற மாதிரி நீங்கள் திரு முழிச்சிருக்க. இங்கே தயாக்கோ அவங்களே போயிட்டாங்க, இன்னும் உள்ளே வராளா பாரு, நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டான் அவன். இங்கே ஜங்குக்கோ அப்படியே சாராவையும் தாத்தாவையும் அப்படியே மாறி முறைச்சி பார்த்தவன், நீ இங்கே என்னடி பண்ணுற
அப்படின்னு கேட்குறான். அவன் வந்துட்டு எங்கே அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் சாரா அங்கே வந்துட்டாலோ அப்படின்னு கடுப்பாகிட்ட அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவன் தாத்தாவோ அவன் அப்படிதாம்மா அப்படின்னு சொல்ல, தாத்தா இவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு அப்படின்னு செம கடுப்பாகிறான். அவரோ அவனை அசால்ட்டாக பார்த்துட்டு, டேய் உனக்கு இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவனோ இவளையா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிறான் அசால்ட்டா. அப்புறம் என்னத்துக்குடா அந்த பொண்ணை மரியாதை இல்லாமல் பேசுகிற? மரியாதை இல்லாமல் பேசுறது மட்டும் இல்லாமல் என்னமோ உரிமையோட நீ எதுக்கு வந்தேன்னா கேட்டுட்ருக்க? ஏதோ நீ கட்டி வச்ச ஆஸ்பத்திரி மாதிரி. இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான். அந்த பொண்ணு தான் ட்ரைனிங் டாக்டர். அந்த பொண்ணு தான் எனக்கு எல்லா செக்கப்பும் பண்ணுச்சு. அப்போ தான் ஜங்குக் சாராவை நல்லா உத்து பார்க்குறான். எது இவ டாக்டருக்கு படிக்கிறாளா? டாக்டரா? ஒரு டாக்டருக்கு படிக்கிறவ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி சரி செக்கப்லாம் முடிஞ்சுண்ணா வாங்க போகலாம் அப்படின்னு தாத்தாவுக்கு போடுறான். சரிடா எல்லாம் முடிஞ்சு அப்படின்ட்டு அவரும் எழுந்து வெளியே போக அவரோட ரிப்போர்ட்டு சாரா கையில் தானே இருக்குது. ஸோ அதை வாங்குகிறான். அவ்வளோ ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு, அவருக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கார், அவருக்கு மனசில் தான் கொஞ்சம் பிரச்சனையாம். எது அப்படின்னு பார்க்குறான். ஆமாம் அவருக்கு உடம்புலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசு தான் கொஞ்சம் சரியில்லையா. என்ன மாதிரி க்யூட்டான ஒரு டாக்டர் பேத்தி இருந்தால் அவரை நல்லா பார்த்துக்குவாளாம். எப்படி ஐடியா அப்படின்னு கேட்டு டக்குன்னு கண்ணடிக்க அவனோ அப்படியே அவளை முறைச்சி பார்க்குறான். அவளோ இன்னும் அவனை அப்படியே க்யூட்டாக பார்க்குறதா நினச்சி பார்த்துருக்கான். அவனுக்கு கடுப்பு தான் ஆகுது. ஏய் என்னடி நினச்சிட்ருக்க? நீ ஒரு டாக்டர், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. ஏன் டாக்டர்னா லவ் பண்ணக்கூடாதா, சைட் அடிக்கக்கூடாதா, என்ன ஏதோ ரூல்ஸில் இருக்கா? ஏய் எங்கேயுமே டீசெண்டாக நடந்துக்க மாட்டியா? எப்போவுமே இப்படி தான் பேனு கண்டதே பண்ணுவியா? இதே நான் பம்பா போச்சு. டாக்டருக்கு படிக்கிறவங்களாம் இப்படி தான் இருக்குன்னு எதுவும் ரூல்ஸ் புக் எதுவும் போட்டிருக்கீங்களா? ரூல்ஸ் மேனேஜர் என்னமோ சொன்னீங்களே டீசெண்டாக நடந்துக்கா எங்களுக்கும் தெரியும். எனக்கு யாருக்கிட்ட அப்படி நடந்துக்கணுமோ அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டால் போதும். அந்த டீசெண்ட்லாம் உங்ககிட்ட இல்லை பையா. உங்ககிட்ட நான் எந்த டீசெண்ட்டையோ இல்லை ரெஸ்பெக்டையோ எதிர்பார்க்கவே மாட்டேன். பிகாஸ் ஐ ஆம் லவ் வித் யூ தான் உனக்கு தெரியுமே அப்படின்ட்டு மறுபடியும் கண்ணடிக்கிறா. இவளெல்லாம் திருத்த முடியாது, திருந்தா ஜென்மம் நம்ம போகிற திமிரு அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு ஜங்குக் அங்கேருந்து போக, என்ன நம்ம ஆள் எப்போ பார்த்தாலும் டீ பைலர் மாதிரி ஹாட்டாகவே இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறா. ஜோ பைபிளை எக்கச்சக்க அழகால இருக்கான். இவனை விடவும் மனசில்லை, ஆனால் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே. கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டமான டாஸ்க்காக கொடுக்குறீங்க? கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்கலாம். சரி ஆனாலும் அந்த ஜங்குக் இந்த சாராக்கு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே வெளியே வந்த தாத்தாவோ அவனுக்கு ஜங்குக்காக வெயிட் பண்ணியிருக்கா. அவன் மெதுவாக வெளியே வரதை பார்த்துட்டு தாத்தா அவன்கிட்ட, டேய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட. என்ன தாத்தா அப்படின்னு வரான். நான் ஒன்றா தாத்தா, ஏண்டா என்ன வாங்க அவசரமா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் இங்கே கால் கடுக்க நின்றுட்டு இருக்கேன், நீ என்னடா உள்ளே கடலை வறுத்துக்கிட்டு இருந்தியா இவ்வளோ நேரம் கழித்து வர அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதோ அவகிட்ட. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வரவே மாட்டேன்னா அம்புட்டு அழிச்சாட்டியம் பண்ணிங்க. இப்போ என்னன்னா அப்படியே சிடு நீங்கள் வந்து உட்கார்ந்ததும் இல்லாமல் அவகிட்ட மட்டும் சிரித்து பேசிட்டீங்க. அப்படி என்ன அவங்க அவகிட்ட சிரித்து பேச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்படிக்கிறான். எது டேய் நீ கொஞ்சம் மரியாதையாக பேசுக்கண்ணா, உனக்கு மரியாதையெல்லாம் சொல்லி கொடுத்து தானே வளர்த்தோம். ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி தான் இவன்னு பேசுவியா? என்னமோ உன் உரிமையுள்ள பொண்டாட்டி மாதிரி. அவனும் ஒரு நிமிஷம் ஜோக்காய் தாத்தா அப்படின்னு பார்க்குறான். என்னடா தாத்தா தான், நீ இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே அந்த ரொம்ப உரிமையோட அவளை வாடி போடின்னு பேசிகிட்டு இருக்க. அந்த பொண்ணு டாக்டர்டா, அதுக்கான மரியாதையாச்சும் கொடு. அவனோ என் தாத்தாவை இப்பெல்லாம் பேசுகிறது, இவரையே மாற்றிட்டாளா? படுபாவி நடிப்புக்காரி, சரியான ஆளு தான். இந்த சிடுமூஞ்சி தாத்தாவை கூட இந்த அளவுக்கு பேச வைக்கிற அளவுக்கு அவளுக்கு தான் சாலம்லாம் தெரியும். சரியான மாயாச்சாலக்காரி அப்படின்னு மனசுக்குள்ளேயே வறுத்தெடுக்கிறான் சாராவை. அப்படியே தாத்தா பக்கம் திரும்பி, ஆமாம் அதெல்லாம் சரி அப்படின்ட்டு சாரி அந்த டாக்டர் மேடம் கிட்ட அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? அதுவும் சிரிச்சு அப்படின்ட்டு தாத்தாவை அப்படியே பார்த்துட்டு கேட்க, தாத்தாவோ மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு, என்கிட்டே வாடா நான் உன் தாத்தாடா அப்படின்ட்டு. ஒரு டாக்டர் பேஷண்ட் அப்படிங்கிறத தாண்டி பேராண்டி நானும் அவளும் தாத்தாவும் ஒரு பேத்தியும் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேசிக்கிட்டோம் அப்படின்னு அவரும் நக்கலாகவே பதில் கொடுக்குறாரு. பட்டு நக்கல் கிளத்துக்கு இதுக்கு அவ எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்படின்னு நினச்சா அது சாரா இல்லையே. நிமிச்சு அப்படின்னு நினச்சிட்டு நிமிர பின்னாடி மிரரில் பார்க்குறான். அவளே தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எந்த நம்பிக்கையில் இப்படி என் பின்னாடி அலைஞ்சிட்ருக்கா, என்னை எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு அவனுக்கே கொஞ்சம் குழப்பமாயிருது.
அதே சமயம் அவன் மைண்டோ, ஆஹா இவ வீடை தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி வராளோ, கடையில் வந்து அலும்பல் பண்ண மாதிரி வீடு தெரிஞ்சால் வீட்டுக்கே வந்து அழிச்சாட்டியம் பண்ணுவா. எங்கள் அம்மா அவளை தான் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு இல்லை, எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. நான் ஏதாவது சில்மிஷம் பண்ணேன்னு தெரிஞ்சு செருப்பை கழட்டி நடு வீட்டில் வச்சு அடிக்க கூட தயங்க மாட்டாங்க. ஆத்தி செருப்படி வாங்கி கொடுக்காம விட மாட்டா போல. இல்லை இவளுக்கு வீடு தெரியக்கூடாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தாத்தாவை பார்க்கவும், தாத்தா காலையிலேயே உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பால, அது ஞாபகம் வருது. அப்பா இப்போ இதுதான் ஒரே வழி. தாத்தா கூட காலையிலேருந்து இரவு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போது நம்ம பேசாமல் அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த லூஸு எதிர்பார்த்து காத்திருந்ததெல்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு அவனும் சாரா வீட்டு பக்கமே வண்டியை திருப்ப சாரா பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துவ. திடீர்னு அவன் பாட்டுக்கு அவங்க வீட்டு சைடு போக டக்குன்னு அப்படியே பிரேக் போட்டு நிறுத்துறா. ஆத்தி இவன் என்ன நம்ம வீடு இருக்க பக்கம் வண்டியை விடுறான், ஒருவேளை இவனோட வீடும் இந்த பக்கம்தான் இருக்குமோ அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவன் மைண்டில் இல்லை ஒருவேளை இவன் நம்மளை போட்டு கொடுக்க நம்ம வீட்டை தேடி வரானோ, இருக்கலாம். உங்கள் வீட்டு பொண்ணு என் பின்னாடி சுற்றுறா அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறானோ. ஐயோ வேணாம், வாண்டடாக போய் சிக்கிக்க வேணாம். அப்பா அம்மாவை விட அந்த ஹிட்லர்கிட்ட மாட்டினோம் சாவடிச்சிருவான். இது மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான், தங்கச்சியை வேணான்னு போட்டு தள்ளிடுவான் அண்ணங்காரன் அப்படின்னு பயந்துட்டா அவ்வளோ. இவன் இந்த வீட்டில் இந்த தெருவில் இருக்க வாய்ப்பே இல்லை, இவனை நம்ம இங்கே பார்த்ததும் கிடையாது. இவன் நம்ம வீட்டுக்கு தான் போகிறான். ஆத்தி எஸ்கேப் ஆகிருடி சாரா, நீயா போய் வாண்டடாக சிக்கிறாத அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அவளுக்கும் ஃபோன் கால் வருது. ஃப்ரெண்டு எங்கடி போனேன், டாக்டர் தேடுறாங்க ஒன்று அப்படின்னு கத்த, இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு கரெக்டாக அவள் திரும்ப வந்துட்டு வந்த காலேஜ்க்கு போயிடுறா. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா மார்னிங்கில் நடக்குது. ஸோ அப்போ வந்துட்டு தாத்தாவை கார்லேயே இருக்க சொல்லிட்டு ஜங்குக் வெளியில் வந்தவன் எதுக்கும் கால் பண்ணி பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான். அப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க. இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கேன், நான் வீட்டிலே இல்லை, இப்போ வந்தாலும் பார்க்க முடியாதாண்ணா அப்படின்னு சொல்ல, சரி இன்னும் நாளைக்கு அப்போ தாத்தாவை கூட்டிகிட்டு வரேன். தாத்தா வந்திருக்கான்னு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்னால் இப்போ வர முடியாது, ஸோ சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச, சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல புரியுது, என் தங்கச்சிக்கும் பொறுப்பெல்லாம் வந்துருச்சுன்னு எனக்கே சந்தோஷமாக இருக்குது. அண்ணா எனக்கும் வேலை இருக்குமா, தாத்தாவை கொண்டு போய் வீட்டில் வர விடணும். சரிடா இன்னொரு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லு, வீட்டில் வந்து தாத்தா பார்ப்பாரு. சரி இல்லைன்னா நானே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறீங்க. ஸோ அவனும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். பட் நீங்களோ இப்போ மலையிலெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் வீட்டில் ஜிமின் கூட குட்டி போட்ட போன மாதிரி. என்ன மணி 10க்கு மேலே ஆச்சு, இன்னும் இவங்க 2 பேரும் வீடு வந்து சேர்ந்த பாட்டை காணும் அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்கான். எங்கே இது 2 போச்சு, புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடிட்டாங்களோ. புருஷன் பொண்டாட்டியுமா எதுக்குடா ஊரை விட்டு ஓடணும் அப்படின்னு அவன் மைண்டு வயசாக அவனை கேட்க, அதுவும் சரிதான், அப்படியே ஓடினாலும் இதெல்லாம் சாதாரணமாக புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஊர் சுற்றிட்டு சந்தோஷமாக வந்து சேருவாங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனால் இதுங்க அதிபயங்கரமாச்சே, அதுலேயும் அவன் இருக்கானே, அவன்கிட்டலாம் சிக்கி சீரிடுற பொண்ணை நினச்சாதான் பயமாக இருக்குது. ஐயோ இப்போ எல்லா பிரச்சனையும் என் தலையில் வந்து விடியும், நான் என்ன பண்ணுறது, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொத்த குடும்பமும் என்ன தான் அடவு கட்டி ஆடுவாங்க, ஒவ்வொருத்தராக வந்து இவங்க 2 பேர்த்தையும் காணோன்னு என்கிட்ட தான் விசாரிப்பாங்க. இந்த படுபாவி நம்மக்கிட்ட எதையும் வேறு சொல்லாமல் போயிட்டானே, என்ன பண்ணுறது, என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது, ஒரு மண்ணும் புரியல. ஜிமின்னு நீ வந்துட்ட கல்யாணம் ஆகாமே வாக்கப்பட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கடா, சொந்தக்கார பையன் தானேன்னு கூட இருந்தது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் புலம்பி தள்ள, அதுக்கேற்ற மாதிரி தோ வந்துட்டல்ல அப்படிங்கிற மாதிரி தயங்கடம்மா ஜிமின் அப்படிங்க. ஆத்தி அடுத்த அலாரம் வந்துருச்சே அப்படின்ட்டு ஜிமின் பீதியிலே திரும்ப, என்னப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு, தயாங்க எங்கே போயிருக்கான், எதுவும் சொல்லிட்டு போனானா, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, இன்னும் காணோம், அவங்க கூட சேர்ந்து ஹீராவையும் காணும் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்க ஜிமின்ட்ட பதிலே கேட்காம கேள்வியாக கேட்டுட்டுங்க. ஜிமினோ இருங்க அத்தை இருங்க, ஒரு கேள்வியாக கேட்டாலே பதில் சொல்ல முடியாது, தவிப்பேன், இதில் வரிசையாக கேள்வியை கேட்டால் நான் தான் என்ன தான் பண்ணுறது, எக்ஸாமில் கூட இத்தனை கேள்வி ஒரே டயத்தில் கேட்டிருப்பாங்க மாட்டாங்க, இவங்க என்னமோ வரிசையாக அடுக்குறாங்களே அப்படின்ட்டு அவன் தலை சுற்றுற மாதிரி இருக்கு அவனுக்கு. இந்த குடும்பத்தில் தெரியாதனமாக வந்து பிறந்துட்டேன்டா அப்படின்னு நினச்சிட்டு, அட அத்தை பதறாதீங்க அத்தை, நீங்கள் பதறினா எனக்கும் பதறதில்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இங்கே பதற அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்கலை, அது ஹீரா எங்கேயும் போகல, தயாங்கோட தான் போயிருக்கா, புருஷனை பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்தா வெளியே போயிருக்காங்க, அப்படி இப்படி இருப்பாங்க, சின்ன சிறுசுங்க இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, ஆமாம் இவர் 60 வயசு கிழவன் சொல்கிறாரு அப்படின்ட்டு ஜிமின் அப்பா வர, யோ தகப்பா பேசாமல் இரு, தேவையான நேரத்தில் மூக்கு நுழைக்காது, தேவையே இல்லாத வந்து குட்டையை குழப்பு, மூடிக்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு,
அத்தை அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க. அவங்களுக்கே இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ புதுசாக வெளியிலலாம் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதான் 2 பேரும் ஒன்றா போயிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை அத்தை. அவன் தானே கூட்டிகிட்டு போயிருக்கான். கண்டிப்பாக அவங்க மருமகளை நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். அவங்கள பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு ஒரு வழியாக ஜிமின் அப்பாடா நம்புறபடி சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மூச்சிட்டு இருக்கான். ஆனாலும் மனசுக்குள்ள ஆனாலும் இது 2 எங்கே போச்சுன்னு தெரியலையேங்கிற குழப்பம் இருக்க தான் செய்யுது. அது ஒன்றும் இல்லை ஜிமின்னு, தயாங்காக ஜோசியர் சொன்ன கண்டம் அந்த நாள் இன்னியோட முடியுதுப்பா. இன்னைக்கு தான் கடைசி நாள். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு தான் நாளைக்கு காலையில் ஹீரா குளித்து நேரத்தே அப்படியே கோவிலுக்கு போய் சொன்ன பரிகாரத்தெல்லாம் முடிச்சிட்டோன்னா 2 பேரும் அதுக்கப்புறம் நிம்மதியாக சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம். ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் இன்றைக்கி நைட்டே காணோம். எனக்கு அதுதான்ப்பா ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே படபடப்பாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஏதாவது எசக்க பொசக்க ஆயிருமோன்னு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பயத்தை சொல்ல எதே அப்படின்னு இருக்குது ஜிமினுக்கு. அது சரி, ஏன்டா எனக்கு மட்டும் மினி ஹார்ட் அட்டாக்லேருந்து பெரிய ஹார்ட் அட்டாக்காக கொடுத்துட்ருக்கீங்க? இன்றைக்கி தான் ஜோசியர் சொன்ன அந்த பரிகார நாளே முடியுதா? அது சரி, அதுக்குள்ளே ஐயோ அந்த பைய வேற இருந்த வெறிக்கு அந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்த போகிறான், எங்கே இருக்கான்னு தெரியல. இவங்க வேற போதா குறைக்கு அது இதையும் சொல்கிறாங்களே. நான் ஒன்றுடா என்ன மாதிரியே அந்த பிள்ளைங்க தெரியாமல் வந்து இந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு ஆளாளுக்கு அதையும் இதையும் சொல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கா. இந்நேரம் அவன் என்ன மொழி பிதுங்கிட்டு அவன்கிட்ட நிற்கிறாளோ. கடவுளே, எங்களை இந்த குடும்பத்தில் கோத்து விட்டு நல்லா வேடிக்கை பார்க்குற, யார் என்ன செய்கிறாங்களோ இல்லையோ நீ நல்லா செய்கிற அப்படின்னு புலம்பிட்டு இருக்க ஜிமின். அப்படிங்க இன்னும் போலே அத்தை நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. ஐயோ இந்த அத்தை வேற நகரவே மாட்டேங்கிறாங்களே. ஏன் அத்தை இன்னுமா இந்த காலத்தில் ஜோசியம் ஜாதகம்ன்ட்டு இருக்கீங்க? அது என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் அது அப்படின்னு அவங்க ஐயோ அத்தை வாட்டர் ஃபால்ஸ் எங்கேயும் ஆன் பண்ணிடாதீங்க, அழுது வச்சிடாதீங்க அத்தை. அப்புறம் உங்கள் பொண்ணு நீங்கள் அழுதுக்கு நான் தான் காரணம் அதுக்கும் சேர்த்து வச்சு என்ன மிதிப்பா. அது ஒன்றும் இல்லை அத்தை. அது நீங்கள் அழுதிங்கன்னா அப்புறம் தயாங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணுவான்ல. அவனை காணோன்னு தானேப்பா நானே ஃபீல் பண்ணுறேன். புரியுதுங்க அத்தை. இந்த படுபாவி தான் எதையும் சொல்லாமல் கிளம்பிட்டானே, எங்கே போனான்னு தெரியல. அத்தை ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் தான் சொல்கிறேனே அப்படிலாம் இது நடக்காது. தங்கச்சிம்மா பொறுப்பான பொண்ணு, அவகிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டாத்த. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்களும் பயந்து எல்லாரையும் போட்டு குழப்பாதீங்க. கண்டிப்பாக 2 பேரும் வந்துடுவாங்க. ஏதாவது டின்னர் அந்த மாதிரி போயிருப்பாங்க. நான் இதோ கால் பண்ணுறேன், கால் பண்ணி பார்க்குறேன் எங்கே இருக்கானுங்கன்னு கேட்டுட்டு உடனே நீங்கள் சொன்னதை ஞாபகப்படுத்தி வீட்டுக்கு வர சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க அத்தை, போங்க. உள்ளே ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்க அத்தை. மாமா ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, போங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அங்கேருந்து தயங்கட அம்மாவை நவுத்தி விட்டு யப்பா முடியல. இவங்க ஒருத்தங்களை சமாளிக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது. இனி ஒவ்வொன்றா வந்து கேட்டுச்சுன்னா எங்கேருந்து நான் பதில் சொல்ல? அடே தயாங்கா, என்னை நல்லா கோத்து விட்டு போயிட்டியே, எங்கே போய் தொலைஞ்சான்? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனையில் ஃபோன் பண்ணால் வேற எடுத்தா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவானே, அவன்கிட்ட அவன் திட்டு வாங்குறது. நாலா பக்கமும் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். அதே மாதிரி தான் என் தங்கச்சும் அங்கே மாட்டிகிட்டு முழிச்சிட்ருப்பா. பாவம் அந்த பைபிளை. கடவுளே அவளுக்கு கூட இருந்து நீ காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் சேர்த்து ஜிமின் அங்கே வேண்டிகிட்டு இருக்கா. இங்கே நீங்களும் அந்த கதவை பிடிச்சி பேசிஞ்சிக்கிட்டு பீதியில் நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் உள்ளே அவங்கள அப்படியே இழுத்துட்டு வந்தவனும் அவன் பாட்டுக்கு உங்களை விட்டுட்டு இப்போது பனியன் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதை அப்படியே அவன் கழட்டி ஈரமாயிடுச்சுல, அங்கே கயிற்று கட்டல் தான் இருக்குது. ஸோ அந்த கட்டலில் ஒரு ஓரத்தில் போட்டுட்டு அவனுக்கோ செம்ம டயர்டு, கை காலாம் வேற வலிக்குது. ஸோ அந்த கட்டலில் போய் நடுவில் பரபரன்னு படுத்துட்டான். ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்கனால நல்லா சில்லுன்னு கூலிங்கான கிளைமேட்டு. அந்த லேந்தர் வெளிச்சம் வந்து நைட் லேம்ப் மாதிரி இருக்குது. ஸோ வீடு பக்கா செட்டு ஓகே அப்படின்ட்டு அவனும் அப்படியே படுத்துடுறான். கையை காலை விரித்து அவன் பரபரன்னு படுத்திருக்க. இங்கே உள்ளே வந்து உங்களுக்கு தான் நெஞ்செல்லாம் கடன்னு அடிக்க ஆரம்பிக்குது. என்ன இப்படி படுத்துட்டாரு அப்படின்னு. பிகாஸ் அவன் படுத்திருக்க தோரணை, நீங்கள் இப்போ இருக்க நிலமை, கிளைமேட் அதுக்கு மேலே இருக்குது ஏகபோகமாக. ஸோ இந்த நிலமையில இவரை பார்த்தா நமக்குமே கண்ட்ரோல் மிஸ் ஆகும். இதில் அவருக்கு சொல்லவா வேணும்? எசக்க பொசக்க எது வேணாலும் நடக்கலாம். கடவுளே என்னை காப்பாற்றி இந்த ஒரு நைட் தாண்டிட்டா போதும் அப்படிங்கிற பயத்தில் தான் இதுக்கு அடிக்கிற மலையில் வெளியில் கூட போய் நின்றுருவேன் அப்படின்ட்டு கதவுக்கிட்டேயே நின்று திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. எந்த பக்கம் போகிறது? வீட்டுக்குள்ளே போகிறதா இல்லை இப்படியே ஊட்ட விட்டு ஓடிடுறதாங்கிற மாதிரி நீங்கள் அங்கேயே முழிச்சிட்ருக்க. வந்து படுத்து கொஞ்ச நேரம் ஆனவன் இன்னும் இவ்வளோ காணோம் அப்படின்னு தயாங்கோ அப்படியே உங்கள் பக்கம் இப்போ திரும்பி ஏய் இன்னும் நடி கதவை பிடிச்சிட்டே நிற்கிற, அந்த கதவை ஒன்றும் ஓடிடாது வா அப்படின்னு கூப்பிட்றான். நானா அப்படின்னு முழிக்க பின்ன ஏண்டி
அவங்களே தங்கிக்கங்கன்னு சொல்லி பெருந்தன்மையாக விட்டுட்டு போகிறாங்க. நீ என்னம்மா போகிறேன்னு வழி கட்டிட்டு இருக்கா? அப்படியே அவங்க வழி சொன்னாலும் இந்த மலையில் இந்த இருட்டில் நீ போய் கிழிச்சிருவியா அப்படின்னு நக்கலாக பார்த்துக்கிறான். ம் உன் கூட இப்படி இருக்கிறதுக்கு அந்த மலையில் வீட்டுக்கு போகிறதே பெட்டர் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சாலும் வெளியில் சொல்ல முடியல. ஆ அது இல்லைங்க, அதுக்கு இல்லை, புது இடம், நம்ம எப்படிங்க தனியாக தங்க முடியும், அதை யோசித்து தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு வெளியே வாய் சொன்னாலும் மனசுக்குள்ள இந்த ஒரு நைட் இதை கடந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனும் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கா, நீ என்னடி இன்னும் அங்கே சிந்தனையிலே மூழ்கி நின்றுட்டுருக்கா, கூப்பிட்றது காது கேட்கல, உன்னை இங்கே வான்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, வாடி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான்டா. ஆரக்க அதட்டிக்கிட்டே இருப்பானே இவனை, இப்படி இருக்கிறவனை பார்த்து நம்ம என்ன பண்ணுறது? கடவுளே, என்னை மட்டும் ஏன் இப்படி படுத்துற, என்னால் முடியல அப்படின்னு பயந்துட்டு வேறு வழி இல்லை. அப்படியே மெதுவாக கிட்ட போயிட்டு அங்கே ஏதாவது கிடைக்குமா அதில் உட்காந்துக்கலாங்கிற மாதிரி அங்கே ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குது. டக்குன்னு அதில் போய் நீங்கள் நல்லா படுத்துக்கோங்க, நான் இதுலேயே உட்காந்துக்கிறேன், பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். பிகாஸ் மலையில் நனைஞ்சு அப்படியே அவன் ஷர்ட்டை அவங்க மேலே ஒட்டிக்கிட்டு அப்படியே அவங்க பார்ட்ஸ் எல்லாம் தெரியும். அதுலேயும் அப்படியே வந்துட்டு கீழே இருக்க ஸ்கர்ட்டுக்கு மேலே அப்படியே உங்கள் காலெல்லாம் வந்துட்டு பளிச்சுன்னு தெரியுது. அதெல்லாம் பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் உங்களை அப்படியே பார்த்துட்டு அதெல்லாம் வேணாம், வா இங்கே வந்து என் பக்கத்தில் படு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் கிறக்கமாக சொல்ல, அவ்வளோதான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் முடியாது போல இருக்கே அப்படின்ட்டு பயம் வந்துடுது. நீங்கள் அவன் சொல்லி கேட்காம அப்படியே உட்காந்துருக்கிறத பார்த்து டக்குன்னு உங்களை கையை பிடிச்சி இழுக்க நீங்கள் அவன் மேலேயே போய் விழுறீங்க. முடிஞ்சு சொல்லி அப்படின்னு பார்க்க இத்தோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பாட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.